தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலேயே போட்டு. அப்படின்னா இதுல முதல் ஆசீர்வாதம், முதல் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற தனித்துவமான ஒரு அபிஷேகம்னு ஒன்று இருக்குது. அதை எப்பொழுதுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படின்னா இந்த சவுல் சொல்றாரு, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு போகாத, நீ கையில ஒரு தடியை எடுத்துட்டு கையில இந்த மாதிரி அடப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி கவனை எடுத்துட்டு எல்லாம் நீ போகாத, அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ, நீ இந்த மிலிட்டரியினுடைய ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா தாவீது அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இல்ல, இந்த அப்பியாசம் எனக்கு அவசியமற்றது, என்னால இது பண்ண முடியாது, நான் எப்படி வந்தேனோ அப்படியே நான் போறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, 1000 பேர் செய்யட்டும், அவங்கள மாதிரி எனக்கு இல்லை, நான் அவங்கள மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி சிலருக்கு வரும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவர்களை பார்த்து ரொம்ப காப்பி அடிக்கிறது மாதிரி செய்வாங்க. அப்படின்னா அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்றது, அவங்கள மாதிரி பேசுறது, இவங்கள மாதிரி பிசினஸ் பண்ணலாம், அவங்கள மாதிரி கெத்தா நம்ம போய் இறங்கலாம், அவங்கள மாதிரி சட்டை போட்டா நம்ம நல்லா இருப்போம், அவங்கள மாதிரி நம்ம பேச்சு அவங்கள மாதிரி பேசினா நம்ம நல்லா இருப்போம். அந்த மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்றதற்கு, ஜெயிப்பதற்கு இன்னொருத்தருடையதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, எனக்குள்ள ஆண்டவர் ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. அந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னா, 1000 பேரு 1000 பாண்டங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் கர்த்தர் வித்தியாசமானதாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க இன்னொருத்தருடையதுல நிக்க வேண்டியதே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத நீங்க அதிலே கடைசி வரைக்கும் வெற்றியாய் நின்றாலே நான் நம்புகிறேன், அதுவே உங்களை உயர்த்துகிற ஒரு படியாய் மாறும். ஹல்லேலூயா.